நார்த் ஆஃப் இந்தியா போகலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் ஒரு 3 to 4 பிளேசஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே லான்ச்சில் ரைஸ் கீர், சிக்கன் சாசேஜ், பாயில்ட் எக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம ஃப்ளைட் மிட்வேல போயிட்டுருக்கு. டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. நாங்கள் வந்து இறங்கின இடம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக எனக்கு இப்போ குட் மார்னிங் தான். காலைல ஒரு 4:30 மணி ஆகுது. நாங்கள் வந்து வெக்கேஷன் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வெக்கேஷன் போகலான்னு இருக்கோம். இப்போது என் பையனுக்கு வந்து நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் லீவு. லாஸ்ட் இயர் நான் போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அப்போ வந்து ஒரு புது ப்ராஜெக்டில் என்னை போட்டிருந்தாங்க. பயங்கர பிஸியாக இருந்தது, அதனால் எனக்கு லீவு கிடைக்கல. சரி, அதனால் இந்த வாட்டி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன், கண்டிப்பாக எனக்கு லீவ் வேணும், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. நார்த் ஆஃப் இந்தியா போகலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் ஒரு 3 to 4 பிளேசஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நான் இப்போ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, போக போக அப்படியே நான் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு பெட்டராக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல போகிறோம். இல்லை அப்படின்னா ஏன் இல்லை, இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ எது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன, எங்கெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஷூட் பண்ண முடியாத இடத்துல என்ன பண்ணோம் அந்த இடத்துல அப்படிங்கிறத நாங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? போகலாமா? வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு. டொமஸ்டிக் டெர்மினல் வந்திருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவுங்கிறனால செம்ம பிஸியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஃபோனை வெளில எடுக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருந்ததுனால நான் வந்து ஃபோனை எடுக்கல. பட் அதனால் உள்ளே போயிட்டு திருப்பி எங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியுமோ அங்கே போட்டு உங்களுக்கு போடுறேன் நான் வீடியோவை. ஓகே, வெளியில் செக்யூரிட்டி அவங்க வந்து ஐடி கார்டெலாம் செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் இண்டிகோவில் போகிறோம். ஸோ அதனால் வந்து ரைட் சைட், கிருஷ்ணா ரைட் சைடில் இருக்குது இண்டிகோ. ஸோ இது காலையில் ஒரு 5:15. பட் ஆனால் வந்து உங்களுக்கு 5:15 மாதிரியே தெரியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிஸியாக இருக்குது ஏர்போர்ட்டு. நாங்கள் வந்து ஒரு 3 hours முன்னாடி வந்தாச்சு, ஃப்ளைட்டுக்கு முன்னாடி. இப்போ தான் நாங்கள் செக்இனுக்கு போகிறோம். ஓகே, செக்இன் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இங்கே இண்டிகோவில் பயங்கர பிஸியாக இருக்குது ஆஸ் யூஷுவல். செக்இன் பண்ணுறதுக்கு அநேகமாக ஒரு 5 to 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இது மேபி கிறிஸ்மஸ் ஈவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மீதி நாளில் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது கிடையாது. பட் ஆனால் வந்து செக்இன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து செக்யூரிட்டி செக் போகலாம். செக்யூரிட்டி செக் முடிஞ்சு உள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி தான். மேபி நியூ இயர்ஸ் அதை கிறிஸ்மஸ் ஈவாக இருக்கிறனால அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு சர்ப்ரைசிங்லி வந்து போத் செக்இனுக்கும் செக்யூரிட்டி செக்கும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 15 to 20 minutes மேக்ஸ் அவ்வளோதான் ஆச்சு. பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து இவ்வளோ க்ரௌட் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கே 45-50 minutes 1 hour கிட்ட ஆகிடும். பட் ஆனால் 15-20 minutes ரொம்ப குவிக்கு. ஸோ பின்னாடிலாம் ஷாப்ஸ் பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து என்ன, இங்கே நாங்கள் எதுவும் ஜென்ரலாக பார்த்துட்டு தான் போகிறது, எதுவும் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்க உள்ள ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிறனால அந்த ரெண்ட்டையும் சேர்த்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இங்கெல்லாம் திங்க் கூட பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது முடிச்சாச்சு. எங்களோட செக்இன் அண்ட் செக்யூரிட்டி முடிஞ்சிருச்சு. லேடிஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ சிந்துக்கு வரதுக்கு ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ராவாச்சு. பட் நானும் கிறிஷும் முன்னாடியே முடிச்சிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நார்மலாக நாங்கள் வந்து அந்த லான்ச் போகிறது உண்டு. எப்போவுமே ஏர்போர்ட்ஸ் வந்தால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ போய் நான் லான்ச் பார்க்க போகிறேன். முன்னாடி நான்லாம் ஒரு 3 to 4 years முன்னாடி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப தெரியாது, யாரும் வரமாட்டாங்க. இப்போல்லாம் போனால் எப்போவுமே பயங்கர பிஸியாக இருக்குது. அங்கே இடம் இருந்தது, உள்ளே போக முடிஞ்சதுன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத லான்ச்சில் நான் போடுறேன். உள்ளே இருக்க லான்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெளியில் யாரும் வெயிட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி உள்ளேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து செக்யூரிட்டி செக் முடிஞ்சு நீங்கள் வந்து லெஃப்டில்
வந்தீங்க அப்படின்னா லெவல் 3க்கு ஏதாவது லிஃப்ட் எடுத்து மேலே வர வேண்டியதான். நீங்கள் அது எண்டில் வந்தீங்கன்னா ட்ராவல் லான்ச்சுன்னு இருக்கும், அங்கே தான் லான்ச் போகணும் நீங்கள். ஓகே, என்ன இவங்க வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து சரியாக ஆட் பண்ண முடியல, இல்லை வந்து வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த இடத்துல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோவில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது சரியாக கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ போட்டு அதையும் இன்க்ளூட் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஏன்னா மெயினாக வந்து வீடியோ போடுறதே வந்து நமக்கு சொல்லணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக ரீச் ஆகுதா, அது வந்து நம்ம சொல்லிட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தானே. ஸோ அதனால தான் வந்து தனியாக அந்த கிளிப்பிங் போட்டு அந்த லான்ச் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துடலான்னு பார்த்தோம். ஸோ சிந்து நம்ம எப்போவுமே வந்து லான்ச் போகிறது உண்டு, நம்ம டொமஸ்டிக் ட்ராவல் போகிறதா இருந்தால். ஸோ வந்து நார்மலாக உன்னோட தாட் ஃபீலிங் என்ன இருக்கும் இந்த மாதிரி லான்ச் நம்ம போகிறப்ப, எதுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது உன்னோட தாட்டு? ஃபர்ஸ்ட் திங் சாப்பிட்றதுக்கு, அண்ட் Okay. தென் ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். வெளிலனா இட்ஸ் அ காமன் ஏரியா தான் எல்லாருக்கும், இது வந்து ஆக்சஸ் கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டாக தான் இருக்கும். ஸோ பட் திஸ் டைம் இட் வாஸ் ஹெக்டிக்ல, பிஸியாக இருந்தது. ஆமாம், இந்த வாட்டி எப்பவும் இருக்கிறதோட கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. பட் ஆஃப் லேட்டே இப்படி தான் இருக்குது, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே இப்படி தான் இருக்குது. எங்களோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு நான் ஆக்சுவலாக ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை. பட் ஆனால் வந்து என்ன, இவங்க இது சென்னையில் வந்து அவங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணல, அதே ஹால்ஸ் தான் இருக்குது. 2 ஹால்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் உள்ள செக்யூரிட்டி செக் முடிஞ்சு வெளில வந்தோன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு போகலாம். நாங்கள் எப்போவும் லெஃப்ட்டு தான் போகிறது, அது ஏன் அப்படின்னு தெரில, பட் எப்போவுமே லெஃப்ட்டு தான் நாங்கள் போவோம். பட் ரைட்லேயுமே ஒரு லான்ச் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உள்ள முன்னாடி போகிறப்போ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து வரவங்க கம்மியாக இருப்பாங்க. ஸோ யூ கேன் அந்த போய் உட்காரப்போ யூ வில் ஹாவ் ஸ்பேஸ் டு சிட் இன். அந்த க்ரௌடடாக நீங்கள் வெயிட் பண்ணி உட்கார வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. பட் இப்போ வந்து ஆஃப் லேட் இட்ஸ் பிகமிங் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸாக இப்போ வந்து நிறையா அந்த மாதிரி கார்ட்ஸ் அவங்க செல் பண்ணுறப்போ தென் ஆப்வியஸ்லி தே ஹாவ் டு இன்க்ரீஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல். ஸோ அதையும் அவங்க பெருசாக ஆக்கணும், அதை எப்போ ஆக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் நீங்கள் if you are running late or if you want to have something to eat, you can definitely have that there. Quick bite அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு lunch normally it will be very good. Breakfast அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டது it was okay. But before going into the food which was served there, இதை பொறுத்த வரைக்கும் அங்கே லான்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா you can definitely have something to eat. They will not charge anything specifically for it. எலிஜிபிள் கார்டு இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து என்னென்னா சில கார்டு நீங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறப்போ அதை சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் இருக்குன்ட்டு. முக்கால்வாசி கார்டுக்கு வந்து என்னென்னா 2 visits per quarter இருக்கும். ஸோ யூ கேன் ஹாவ் 8 visits per year. அண்ட் சில சேலரி அக்கௌண்ட் டெபிட் கார்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். நீங்கள் அப்படி டவுட்டாக இருக்குன்னா நிறைய பேர் அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, they will be having 4 or 5 cards. இது எதுக்கு வந்து அந்த ஆக்சஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு கார்டாக வந்து அவங்க கொடுப்பாங்க, அதுக்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வந்து ஒரு கார்டை கொடுப்பாங்க, அவங்க இல்லை இது ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டாக மாற்றி கொடுத்து கடைசியில் ஏதாவது 1-2 இருக்கப்போ ஏதாவது ஒரு கார்டு இருக்குது 2 கார்டு இருக்குன்னா ஒன் ஆஃப் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் கோ இன், தி அதர்ஸ் வில் கோ அவுட். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக நான் வந்து எங்களுக்கு எங்கள் 2 பேர்ட்டையும் சேர்த்து ஒரு 3 கார்ட்ஸ் இருக்கா, நான் சிந்து அண்ட் கிருஷ் போயிடுவோம். அது ஒன்று. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்டது எனக்கு வந்து ஓகே தான் இருந்தது. கிருஷ் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அன்னைக்கு கிருஷ் சொன்னான். பட் ஆனால் வந்து அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தது, அவன் அன்னைக்கு ரொம்ப ட்ரைலாம் பண்ணல. பட் அன்னைக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் பொட்டேட்டோ வாஸ் வெரி ட்ரை. பொட்டேட்டோஸ் இருந்தது. அண்ட் இதுவுமே பராட்டா இருந்தது. பராட்டா வந்து என்னென்னா தட் வாஸ் ஆல்சோ வெரி ட்ரை. நான் வந்து என்ன ரொம்ப 1-2 தான் ட்ரை பண்ணேன். இட்லி சாம்பார். ஆமாம், இட்லி சாம்பார் வாஸ் ஆல்வேஸ் ஓகே. இட்லி சாம்பார். வடை வந்து என்ன பயங்கர ஆயிலியாக இருந்தது. பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் அவுட் ஆஃப் இட். ஏன்னா காலையில் பண்ணுறது மேபி அவங்க வந்து ஏர்லியாக பண்ணி அதை திருப்பி ரீஃப்ரை பண்ணியிருக்கலாம். சில டைம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, சூடாக இருக்கணுங்கிறக்காண்டி ரீஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனாலே எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி செரல்ஸ் இருந்தது நிறையா. டீ காஃபி இருந்தது. யூ கேன் ஹாவ் ஈவன் கேப்பச்சினோங்கிற மாதிரி ஒரு எல்லாமே மிஷின் தான். அது வந்து காஃபீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் தட் வெண்டிங் மிஷின் தான். கேப்பச்சினோ ஸ்டைலில் வந்து காஃபீஸும் இருக்கும். இஃப் யூ வாண்ட் இந்தியன் அந்த எக்ஸ்பிரஸோ காஃபி, ஃபில்டர் காஃபி மாதிரினா அதுக்கு ஒரு தனியாக மிஷின் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தட். டீ பொறுத்த வரைக்கும் டீ பேக் தான் அங்கே தனி, அதனால நான் டீ டச்சே பண்ண மாட்டேன். அப்புறம் இதெல்லாம் இருந்ததுல்ல, சாண்ட்விச். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சாசேஜ், சிக்கன் சாசேஜும் எக் பாயில் பண்ணி வச்சிருந்தாங்க. இட்லிஸ் இருந்தது, அதுக்கு சட்னிஸ் 3 டைப்ஸ் சட்னிஸ் வச்சுருந்தாங்க. கர்ட் இருந்தது,
அண்ட் சாம்பார் இருந்தது, அப்புறம் பேக்டு பீன்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்னைக்கு ஓகே தான், நீங்கள் வந்து இது சூப்பராக இருக்கும் நம்ம போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் போக முடியாது. பட் லஞ்ச் நான் சாப்பிட்ருக்கேன். இட் யூஸ்வலி இட்ஸ் குட், பட் இட் வாஸ் ஆன் த ஹோல் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை. இது வந்து நான் ஒரு 4-5 ஸ்டேட்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பூனே ரொம்ப சின்னதாக இருக்கும், நான் போயிருக்கேன். இங்கே சென்னையோட சின்னதாக இருக்கும் பூனே. பட் இதில் ஹைதராபாத் வாஸ் வெரி பிக். ஸோ அதே மாதிரி இவங்க இங்கே டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க வராங்க. ஸோ வந்து இப்போ கார்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் பேயிங் ஃபார் இட்ல. இதெல்லாம் வந்து என்ன, இப்போ எங்கிட்ட இருக்க கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஐம் பேயிங் ஃபார் இட், நத்திங் இஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ தே ஷுட் ஈவன் இன்க்ரீஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னும் பிகர் சைஸஸ் ஹால்ஸுக்கு போகணும். இப்போயும் வந்து என்ன ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ தட் ஷுட் ஆக்சுவலி சேஞ்ச். ஓகே, நாங்கள் மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்தோம். கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஷாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட காட்டிடுவோம் அப்படிங்கிறக்காண்டி அப்படியே லெஃப்டில் இறங்கி வந்தால் சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் எண்டு வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காஃபி ஹவுஸ், வாவ் மோமோ அதெல்லாம் இருக்கும். பட் அங்கே பயங்கர ஸ்பெஷல் வந்து அந்த சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான். இப்பயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் இருக்குது. ஸோ தோசை, இட்லிஸ் அதெல்லாம் இருக்கும். எப்போவுமே மக்கள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி செக் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஹைட் சைன், ராம்ராஜ், சாம்சனைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பார்த்துட்டு போகிற மாதிரி லெஃப்ட்டு ரைட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணி போக வேண்டியதான். ஏன்னா அங்கே நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஷாப் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் நீங்கள் வாக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபெக்ஷனரிஸ் அண்ட் பேக்கரிஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது. கூலிங் கிளாஸ் லாஸ்ட் மினிட்ல வாங்கிட்டு போகிறீங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கே ஒரு சன்கிளாஸ் ஹட் மாதிரி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே அந்த காஃபி ஷாப்ஸ் தான் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரட் எங்கே போனாலும். ஸோ லான்ச் நாங்கள் சப்போஸ் போகல, பயங்கர இதுவாக கூட்டமாக இருக்குது உள்ளே போகல அப்படின்னா, இல்லை ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது, லேட்டாக வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த காஃபி பீன் அண்ட் டீ லீஃப் ஷாப்பில் போயிட்டு ஒரு ஃப்ளேவர்ட் காஃபி வாங்கிட்டு அப்படியே போய் லாஞ்சில் உட்கார வேண்டியதான். ஸோ ஃபுட்டு உங்களுக்கு எப்போவுமே வந்ததுன்னா வெளியும் உள்ளக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதுக்காக நம்ம எல்லா வாட்டியும் இது பார்க்க முடியாது. ஸோ யூ கேன் ஸ்டில் கோ அட் அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட் இன்சைட். ஓகே, மேலே ஃபுல்லாக பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து லாஞ்சில் சாப்பிட்டுட்டு லெவல் 0லேருந்து லெவல் 2ன்னு நினைக்கிறேன் கீழே போகிறது. ஸோ எஸ்கலேட்டர் வழியாக கீழே போனால் அங்கே தான் லெவல் கேட் 13 எங்களுக்கு. அன்றைக்கி பார்த்தா 11 and 12. ஓகே, இது 11 and 12 அதனால தான் ஆள் நிற்கல. 13மே யாருமே இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்தோன்னே போர்டிங் கால் பண்ணாங்க. அப்படியே பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் அப்போ தான் காரில் தனியாக வந்து ஏறி உள்ளே போனாங்க. பட் இண்டிகோ எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான். 45-50 மினிட்ஸ் முன்னாடி போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டைமுக்கு எடுத்துருவாங்க. அன்றைக்குமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்துட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அன்றைக்குமே. ஓகே, நான் வெப் செக்இன் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தனால எங்களுக்கு ஒரே ரோவில் தான் சீட் போட்டிருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட் இருக்கும். பட் நீங்கள் அது அவங்க ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் சீட் போட்டுக்கலாம். நாங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே எங்கள் இடத்துல போய் உட்காந்தாச்சு. ஓகே, எங்களோட வெக்கேஷன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 hours and 50 minutes எங்களோட டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட்டு. பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ஆசமாக இருந்தது. வெக்கேஷன் மோடில் வேறு இருந்தனால நாங்கள் வந்து ஜாலியாக உட்காந்துருந்தோம். 2 hours 50 minutes உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னா முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுதான் அன்றைக்கி நான் பண்ணேன். பட் ஆனால் வந்து என்னென்னா
we are waiting to start off with our vacation. ஏய், ஃபைனலாக எங்களோட டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் இறங்கியாச்சு. எங்களுக்கு உள்ள ஒரு 5 மினிட்ஸ் இருந்தோன்னே டாக்ஸி ஆனோடனே கீழே இறங்க சொன்னாங்க. பஸ்ஸு வந்தது. அப்படியே நாங்கள் பஸ்ஸில் ஏறி எங்களோட டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. நாங்கள் வந்து இறங்கின இடம் டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு டெல்லி வருவோம், டெல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற மீதி ஊர்லாம். ஆக்சுவலாக டெல்லிக்கு நான் வந்திருக்கேன் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி. நான் சின்ன பையனாக இருக்கப்போ வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ அதனால் வந்து டெல்லியில் ஒரு 2 நாள் பிளான் இருக்குது. ஸோ சுற்றுறதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது பேக்கேஜ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக்கேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து போக வேண்டியதான். என்னோட இன்லாஸ் வந்து இது கோயம்புத்தூர்லேருந்து வரனால அவங்க வேறு ஃப்ளைட்டில் வராங்க. ஸோ அவங்க ஃப்ளைட் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வருது. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு ஒன்றா வந்து கேபில் போகணும். இதுதான் டொமஸ்டிக் டெர்மினல் T2. எங்களுக்கு வந்து பெல்ட் 1ல் வருது அப்படின்ட்டு சொன்னாங்க ஃப்ளைட்டில். ஸோ பெல்ட் 1க்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் இன்லாஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இங்கேயே வந்து இந்த ஷாப்பில் அர்பன் ஃபுட் மார்க்கெட்னு ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு சாண்ட்விச்சஸ் அப்புறம் அந்த ப்ரெட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே அதை வந்து நாங்கள் குயிக்காக வந்து ஒரு ஸ்நாக்கர் மாதிரி லஞ்சு சாப்பிட்டுப்போம். ஏன்னா அங்கே போன உடனே நமக்கு வந்து சைட் சீயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்த ஏரியாவில் வந்து சாப்பிட்டோம். இன்லாஸோட பேக்கேஜ் வந்துருச்சு. அவங்க ஃப்ளைட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்துருச்சு. நான் ஒரு ஹாலிடேஸ் மூலிமா புக் பண்ணியிருந்தேன். ஸோ கேப் அவங்க அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் கேபில் ஏறி டெல்லிக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி கண்டென்ட் நிறைய வரும். ஸோ நாங்கள் ஃபுல் ட்ரிப்பு போகிறது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ பிரேக் பண்ணி தான் போட போகிறேன். எல்லாம் ஒரே வீடியோ பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அப்படி டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படின்னா தான் எனக்கு நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். See you in the next video. Thanks guys.